உங்களுக்கு எப்போவாவது சூப்பர் ஹீரோஸ் மேலே இருந்த நம்பிக்கை மொத்தமாக போயிருந்திருக்கா? எனக்கு போச்சு. ஒரு 6 மாதம் முன்னாடி. த வாய்ஸ் ஆஃப் ஹிந்து ரஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று பார்த்தேன். ஒரு 6 வயசு குழந்தை காருக்குள்ள தன்னோட சொந்தக்காரங்களோட பிணங்களோட மாட்டிக்குது. அந்த குழந்தை ஒரு ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி தன்னை வந்து காப்பாற்றிக்க சொல்லி 3 மணி நேரமாக கெஞ்சுது. கடைசியில் அந்த ஹெல்ப்லைன்லேருந்து அந்த பொண்ணை காப்பாற்ற வந்தாங்களா இல்லையான்றது தான் கதை. கதைன்றதை விட இது உண்மையிலேயே நடந்த ஒரு ஸ்டோரி. காசாவில் நடந்த ஒரு ஸ்டோரி. அண்ட் இந்த படத்தில் அந்த குழந்தை கால் பண்ணி பேசினதா இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உண்மையிலேயே அந்த குழந்தை கால் பண்ணி கெஞ்சினது தான். ஒரு 6 வயசு குழந்தை தன்னை சுற்றி டெட் பாடிஸ் இருக்குது, என்னை சுடுறாங்க, என்னை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சிறப்ப, அப்போ வராத சூப்பர் ஹீரோஸ் எங்கே போனாங்கன்றதான் என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த ஒரே ஒரு கேள்வி. இந்த படத்தை டிப்ரெஷனில் இருக்கவங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்கலாம் பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் நமக்கெல்லாம் தெரியும் நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி. பாகுபலி 2ல தேவசேனை ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் சாசனங்களை கடலில் எறியுங்கள், உங்கள் சட்டங்களை நெருப்பில் எறியுங்கள்னு சொல்லி. இப்படி ஒரு குழந்தையை காப்பாற்றாமல் இருக்கிற அந்த கடவுள் அந்த சூப்பர் ஹீரோஸ் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? அந்த சூப்பர் ஹீரோஸ்க்காக இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறீங்க? அந்த சூப்பர் ஹீரோஸ்க்காகவா இவ்வளோ காமிக்ஸ் புக்கு, இவ்வளோ புராணங்கள், கதைகள்லாம் இருக்குது? அட போங்கடா. முடிஞ்சால் அந்த படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியே தோணுச்சுன்னா சொல்லுங்கள்.